ட்ரெயினில் போனோன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணால் தான் கிடைக்கிறதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது சான்ஸ் இருக்கும். ஊருக்கு போகிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி போய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்தேன். ஒரு டவுட்லேயே தான் வந்தேன், கிடைக்குமோ கிடைக்காதுன்னு. ஏன்னா இது வேறு எலெக்ஷன் டைம் இல்லையா, ஊருக்கு எலெக்ஷனுக்கு போகிறதுக்காக தான் டிக்கெட் புக் பண்ணலான்னு வந்தேன். அங்கே வந்து ஏதோ ஒரு டவுட்டில் வந்ததுக்கப்புறம் டிக்கெட் ஏதோ கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சு. அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் வந்து திடீர்னு அதை புக் பண்ணிட்டு வந்து அங்கேயே ஜங்ஷன் வெளியில் வந்து நொங்கு வித்துட்டு இருந்தாங்களா, அதே ரூ. 10 ரேட்டு தான் வருவாங்கன்னு ஒரு ரூ. 50 மட்டும் ஒரு 5 பீஸ் மட்டும் கொஞ்சமாக பையனுக்காக அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு அங்கேருந்து ஜங்ஷன்லேயே வந்து பூக்கடை இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் போய் பூ வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து ரேட்டு அதுக்குள்ளே கம்மியாகிடுச்சான்னு தெரியல. 100 கிராம் பூ வந்து ரூ. 30 ரேட்லேயே இருந்தது, ரூ. 40 வந்து நான் ரூ. 30 ரேட்டில் இருக்கிறதுல வந்து ஒரு 100 கிராம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அப்படியே ஜங்ஷன் அப்படியே சுற்றி வந்தால் எப்போவும் வெள்ளரிக்காய் வாங்குவோம் இல்லையா அந்த பாட்டிக்கிட்ட, அந்த பாட்டி இந்த வெயிலுமே காலையிலே வந்து கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாங்க வரும்போது டைம் வந்து ஒரு 11 இருக்கும். அந்த வெயிலுமே அப்போ தான் கடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க கடையை ஆரம்பிக்கிறதுக்கு. அவங்கள்ட்ட எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல காயப்பொறிக்கு போட்டு ஒரு ரூ. 50 வாங்கிட்டு வந்தேன். ரூ. 50 நிறைய தாராளமே விடும். ஏன்னா எப்போவுமே இந்த பக்கம் வந்தாலே அந்த பாட்டிக்கிட்ட வெள்ளரிக்காய் வாங்கிட்டு தான் போவோம். அங்கேருந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வண்டியை விடுன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியிலேயே வந்து நல்லா வெயிலில் வந்தோமா, அந்த வெயிலுக்கு நல்லா ஒரு கரும்பு ஜூஸ், ஆளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு பையனுக்கு மட்டும் ஐஸ் இல்லாமல் எங்களுக்கு ஐஸ் போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் மதியம் லஞ்செலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் இந்த குண்டு மல்லிகைப்பூவை கட்ட ஆரம்பித்தேன். இந்த மல்லிகைப்பூ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா, கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்ல தாராளமாக நிறையவே பூ இருந்தால் இது 4 நாளைக்கு நான் தாராளமாக எனக்கு பிடிச்ச குண்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு தலையில் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ரூ. 30 இந்த பூ ஒர்த்தான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் குண்டு மல்லிகைப்பூ வந்து ரேட் எவ்வளோ இருக்குது மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு நான் பூத்ததுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.